Hello friends, இந்த வீடியோல நம்ம பைத்தானுடைய செட்ஸ் பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் 2 வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா லிஸ்ட், tuple இதெல்லாம் பத்தி பார்த்தோம். கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் அதாவது நிறைய டேட்டாஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்கு டிஃபரண்ட் டேட்டா டைப் இருக்கு. அதுல நம்ம லிஸ்ட், tuple பார்த்தோம். இந்த வீடியோல செட்டை பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுக்குள்ளலாம் இந்த டேட்டா டைப்ஸ்குள்ள அதுக்குண்டான டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ நமக்கு உண்டான ரெக்கமெண்ட்டுக்கான டேட்டா டைப்பை சூஸ் பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். பொதுவாக நம்ம ரியல் டைமில் டேட்டாஸ் ஒரு இன்டிஜராகவும் இருக்கலாம், பூலியன் வேல்யூவாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்க டேட்டாஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணலாம், அதுக்குண்டான டேட்டா டைப்ஸ் என்ன, அதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோஸில். இப்போ செட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதுக்குண்டான மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Contain collection of data like list, tuple. Contains unique, unindexed, unchangeable data. இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல டியூப்பிளில் நம்ம கொடுத்த டேட்டாவே ரிப்பீட் பண்ணி கொடுத்துருப்போம். லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ல கொடுத்துருப்போம், டியூப்பிளில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ல கொடுத்துருப்போம். இப்போ செட்ஸில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டபிள் இல்லாமல் டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லாமல் யூனிக்கான வேல்யூஸ் மட்டும்தான் தர முடியும். அன்இண்டெக்ஸ்டு போட்டிருக்கு. அன்இண்டெக்ஸ்டு பார்க்கும்போது இதில் நம்ம 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு லிஸ்டில் டியூப்பிள்லாம் நம்ம ரிட்ரீவ் பண்ணோம் டேட்டாவை. அதே போல் இதில் ரிட்ரீவ் பண்ண முடியாது. அன்சேஞ்சபிள் டேட்டா செட்ஸ் சொல்லி நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம் ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா. அந்த டேட்டாஸை நம்ம மாற்ற முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் புதுசாக டேட்டாவை ஆட் பண்ண முடியும், இருக்கிற டேட்டாவை டெலீட் பண்ண முடியும். Sets are unordered. The item will appear in different order and do not contain duplicate data. Sets are unordered. ஏன் இதில் அன்ஆர்டர்ட் சொல்கிறோன்னா, இதில் இண்டெக்ஸிங் அப்படின்ற ப்ராசஸே கிடையாது. இண்டெக்ஸ் இருந்தால் தான் 0th இண்டெக்ஸில் இந்த எலமெண்ட் இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இந்த எலமெண்ட் இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸில் இந்த எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி அரேஞ்ச் பண்ண முடியும். இதில் இண்டெக்ஸே இல்லாத காரணத்தால் இது அன்ஆர்டர்ட். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குற ஆர்டரில் தான் நமக்கு கிடைக்குமான்னா இல்லை. நம்ம கிரியேட் பண்ணும்போது ஒரு ஆர்டரில் கொடுப்போம், இதே நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது வேற ஒரு ஆர்டரில் நமக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா? அண்ட் டு நாட் கண்டெயின் டூப்ளிகேட் டேட்டா. ஆஸ் நம்ம பார்த்த மாதிரி அது யூனிக் டேட்டா மட்டும்தான் கொடுக்கணும். ரிப்பீட் ஆகிற டூப்ளிகேட் டேட்டாவை நம்ம இந்த செட்டுக்கு அசைன் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம கொடுத்தாலுமே அதை ரிமூவ் பண்ணி தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். Items are enclosed with curly braces and separated by comma. ஸோ இதுக்கு நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணும்போது curly braces, ஓப்பன் curly braces ஆரம்பித்து அதுக்கப்புறம் டேட்டாஸ் கொடுத்து கமான் செப்பரேட் பண்ணி அடுத்த டேட்டாவை கொடுத்து க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஸ் curly braces யூஸ் பண்ணணும். லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருப்போம், டியூப்பிளில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருப்போம். மியூட்டபிள்னா சேஞ்சபிள். we can able to change the data. அதாவது டேட்டாவை சேஞ்ச் பண்ணோம்னா புதுசாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம். இருக்கிற டேட்டாவை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. செட் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் யூஸ்ட். இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது டைரெக்டாக கர்லி பிரேசஸில் கொடுத்தும் டேட்டாவை கிரியேட் பண்ணலாம். செட் அப்படி சொல்லி அந்த கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணியும் டேட்டாஸை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு செட்னா என்ன, அதை எப்படி இனிஷியேஷன் பண்ணுறது, அது மியூட்டபிளா அப்படின்றது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி எப்படி செட்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்ற எக்ஸாம்பிளை பைத்தானோட ஐடியலி ஷெல்லில் பார்க்கலாம். நான் இப்போ ஒரு செட் கிரியேட் பண்ணிக்கிறேன். S1 கொடுத்துட்டு கர்லி பிரேசஸில் டேட்டாஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை லிஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம கொடுத்த ஆர்டர்லேயே அது டிஸ்பிளே ஆகலை. ஃபஸ்ட்டு ஃபால்ஸ், நெக்ஸ்ட்டு 2004, ROM 23 கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு அன்ஆர்டர்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கு. எகெயின் இப்போ நான் S1 வச்சு இண்டெக்ஸ் 0ல் அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள், எனக்கு எரர் கொடுக்குது. ஏன்னா இது அன்இண்டெக்ஸ்டு, இண்டெக்ஸே கிடையாது, இது அன்ஆர்டர்டு. இப்போவே நான் அனதர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா சம் நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். 2.4, 4 பார்த்தீங்கன்னா 2 டூப்ளிகேட் வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். 2.4 ரிப்ளிகேட் ஆயிருக்கு. என்டர் கொடுக்குறேன். எந்த எரரும் எனக்கு கொடுக்கல. இப்போ நான் S2வை டிஸ்பிளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2.4 மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இது டூப்ளிகேட் வேல்யூவை அலோவ் பண்ணாது.
செட்டில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூவை அலோவ் பண்ணாது. ஸோ நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன பார்த்தோம்? டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணாது, யூனிக், அன்ஆர்டர்ட் இருந்து இந்த கொடுத்துருக்க ஆர்டர் நமக்கு மாறி வரும். அன்இண்டெக்ஸ்டு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் கொடுத்தா நமக்கு எரர் ஜென்ரேட் ஆகுது. இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.